Now you are watching New Eden TV. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கான தினவசனம் வெளியேற்பாடு 2ஆம் அதிகாரம் 10ஆம் இறை வசனம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்த உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், கஷ்டங்களை எல்லாம் நீங்கள் சகித்திருங்கள், அப்பொழுது என்னுடைய ராஜ்யத்தின் போதிலே உங்களுக்கு நான் கிரீடத்தை சூட்டுவேன் என்று சொல்லுகிறார். துன்புறுத்துதலை பார்த்து பயப்பட வேண்டாம் என்று சிமிர்னா பிலதெல்பியா சபைகளில் இருந்த கிறிஸ்தவர்களிடம் இயேசு சொன்னார். துன்புறுத்துதலை உண்மையோடு சகித்திருந்தால் அவர்களுக்கு ஆண்டவர் பலன் கொடுப்பார் என்று சொன்னார். நமக்கு துன்புறுத்துதல் வரும் என்று நாம் எதிர்பார்க்க வேண்டும். நாம் சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையுமே நாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, நம்ம வரும் கஷ்டங்களை நாம் எதிர்பார்த்து இருந்தால்தான் அதிலிருந்து எப்படி தப்பித்து கொள்வது என்று சிந்தனை தோன்றும். அதை தான் இங்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அதை சகித்திருக்க நாம் தயாராக வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய நாளிலே, அதாவது நாம் வாழ்கிற இந்த காலத்திலே அவருடைய மக்களுக்கு துன்புறுத்துதல் வரும் என்று வெளிப்படுத்துதல் புத்தகம் தெளிவாக சொல்லுகிறது. இயேசு ராஜாவான உடனே பரலோகத்தில் ஒரு போர் நடந்தது. அந்த போரில் மிகாவேலும், அதாவது பரலோகத்துக்கு உயிரோடு எழுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்துவும் அவருடைய பரலோக படைகளும் சாத்தானோடு எதிர்த்து போர் செய்தார்கள். இதைதான் நாம் இன்னொரு இணையவசனத்தின் மூலியமாக இதை நாம் தியானிக்கலாம். வெளிப்படுத்துதல் 12ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்பத்தோடே யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. கர்த்தருக்கு மகிமை உள்ளதாக. சாத்தானோடு ஆண்டவர் போர் செய்கிறார். நாம் எதை குறித்தும் கலங்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். நான் போரிடுவேன், நீங்கள் அமைதியாக இருந்தால் மட்டும் போதும். கஷ்டங்களிலும் துயரங்களிலும் நீங்கள் அமைதியை காத்து கொள்ளுங்கள். நான் சாத்தானோடு எதிர்த்து யுத்தம் பண்ணுவேன். வானத்தில் அவர்கள் இருந்த இடமே காணப்படாமல் போயிற்று. எனக்கு பிரியமானவர்களே, இப்படி தான் ஆண்டவருடைய வருகையும் பொழுதும் நமக்கு எந்த ஒரு அழுத்தம் இல்லாமல் எல்லா எதிர்ப்புகளையும் ஆண்டவரே யுத்தம் பண்ணுவார் சாத்தானை நோக்கி. அந்த கடவுளுடைய அரசாங்கத்தின் போது, நியாயத்தீர்ப்பின் போது ஒரு போர் உண்டாகும். அதை தான் அர்மகெதோன் போர் என்று சொல்வார்கள். இந்த அர்மகெதோன் போர் உலக பார்வையிலே 3ஆம் உலகப் போராக கூட இருக்கலாம். ஆனால் அப்படி யுத்தம் பண்ணும்போது அடியோடு கெட்ட மக்களை அடியோடு அழித்து விடுவார். சாத்தானும் இந்த பூமியில் இல்லாதபடிக்கு செய்து விடுவார். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் படும் கஷ்டம், இன்றைக்கி நாம் சந்திக்கும் துயரங்கள் எல்லாம் கடவுள் கொடுக்கவில்லை, சாத்தான் தான் கொடுத்து கொண்டு இருக்கிறான். 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தை வாசித்தால் உங்களால் புரிந்து கொள்ள முடியும். இந்த உலகம் பொல்லாங்கனுடைய கட்டுப்பாட்டில் உள்ளது. ஆனால் அதற்கு மத்தியிலே ஆண்டவர் நமக்கு ஜீவனின் பலனையும் தந்து நம்மளை பாதுகாத்து ஆசீர்வதிக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, இனி கஷ்டங்களை நோக்கி நாம் வருத்தப்படாமல் அதை எதிர்கொள்ளும் சகிப்புத்தன்மையோடு இருக்க நாம் ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் எங்கள் அன்பு நேசரே. அப்பா, நீர் சொல்லப்பட்டது போல நாங்கள் உன்னதமாக இருப்பதற்கும் தைரியத்தோடு நாங்கள் வாழ்வதற்கும் நீ தேவ கிருபை செய்யும் ஆண்டவரே. அப்பா, நீ வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல, அப்பா, நாங்கள் முடிவு பரியந்தம் வரை உண்மையாக இருக்க நீர் எங்களுக்கு நல்ல ஞானத்தை தந்துருமா நான் ஜெபிக்கின்ற கர்த்தாவே.
அப்பொழுது நீர் ஜீவ கிரீடத்தை எங்களுக்கு பரிசாக தருகிறீர் ஆண்டவர். அந்த பரிசுக்காக நாங்கள் எந்தெந்த செயல்களை எல்லாம் மாற்ற வேண்டும் என்று நீர் எதிர்பார்க்கிறீரோ அதையெல்லாம் நீர் மாற்றி போடுமாண்டு சொத்துக்கத்தாவை துதிக்கிறோம். எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளையும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி அவர்கள் சகிப்புத்தன்மையோடு இருக்க தேவ கிருபை செய்யும். சொத்துக்கத்தாவை துதிக்கிறோம். இயேசு மூலியமாக ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். Now you are watching New Eden TV.